வணக்கம் அபிகாசினி. வணக்கம் ஐயா. நீங்க பேசின அந்த காணொளி சங்கரா தொலைக்காட்சியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் நிறைய நபர்களால் பார்க்கப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த காணொளியை பார்த்துருப்பீங்க. வாழ்த்துக்கள் முதல்ல அதுக்கு. இந்த சுற்று பழமொழி சுற்று. என்ன பழமொழி? பருவத்தே பயிர் செய். ஓ, பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பழமொழியை இன்னைக்கு தலைப்பாக்கி அபிகாசினி பேச தயாராக இருக்கிறாங்க. கேட்கிறதுக்கு சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் உலக தமிழர்களும் தயாராக இருக்கிறோம். இது உங்களுக்கான வாய்ப்பு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பருவத்தே பயிர் செய். பருவத்தே பயிர் செய் என்பது பழமொழி. இது பயிர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். பருவத்தில் பயிர் செய்தால் விளைச்சல் செழிக்கும். அதுபோல சரியான நேரத்தில் முடிவு எடுத்தால் வாழ்க்கை சிறக்கும். பருவம் என்பது காலத்தையே குறிக்கும். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அடிப்படையாக அமைவது காலம் என்கிற மூலதனம். உண்மையிலேயே சரியாக ஆராய்ந்து பார்த்தால் அனைவருக்கும் வியப்பளிக்க கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரர், சிறியோர் பெரியோர், ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் சமமாக அளிக்கப்பட்ட ஒன்றே காலம். காலத்தை மட்டுமே யாரும் ஒருவரிடம் இருந்து எடுக்கவும் முடியாது, திருடவும் முடியாது, விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காலத்தை கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர் என இயற்கை தன்னகத்தே கொண்டிருப்பதை போல நம் முன்னோர்கள் மானிட வாழ்வு சிறந்திட கற்பதற்குரிய பருவம், உழைப்பதற்குரிய பருவம், ஓய்வுக்குரிய பருவம் என அழகாக வகுத்துள்ளனர். இதையே இக்கால கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ என்ற பாடல் வரிகள் மூலம் காலத்தை உணர்ந்து செயல்படி என்று வலியுறுத்துகிறார். இதையே தெய்வ புலவர் திருவள்ளுவரும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திரிவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்கிறார். செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் விதைத்த விதை விருட்சமாகி காலத்தையும் கடந்து நிற்கிறது. ஆதலால் நம்மை போன்ற மாணவர்கள் முதலில் காலத்தின் அருமையை உணர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும். ஆனால் இன்று நம்மில் பலர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவை பார்த்து காலத்தை மட்டுமல்ல நம் கண்களையும் பாழாக்குகிறோம். நண்பர்களே, கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறவில்லை. சற்று கவனமாக கேளுங்கள். கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறவில்லை. கவனத்தோடும் சரியான காலத்தோடும் உழைத்தவர்களே முன்னேறி உள்ளார்கள். ஆதலால் பருவத்தே பயிர் செய்வோம் வாரில். நன்றி. எந்த எட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அரங்கத்திலிருந்தே வீட்டு வரவேற்பறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கேள்வியை கேட்டு தொடர்ந்து தன் கருத்தையும் பதிவு பண்ணுகிற ஒரு நல்ல பேச்சாளருக்குரிய பண்பை இந்த வயதிலேயே அபிகாசினியுடைய பேச்சில் நம்மால் பார்க்க முடிஞ்சுது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு சிறப்பான உரை. அபிகாசினியுடைய இந்த பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமான ஒரு பேச்சாக இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். முதல்ல அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உற்சாக கைத்தட்டு. இந்த வைரமுத்துவினுடைய வரிகளை சொல்லும்போது ராகம், இசை அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. அதெல்லாம் ஒரு மாற்றம். ஒரு பாடி அந்த வரியை சொல்லணுங்கிற நினைப்புக்கு முதல்ல பாராட்டு. நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தை நேர்பட பேசின, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி ஐயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பெரிய காயாக இருக்கும், அதோடைய விதை குட்டியாக இருக்கும். நீ விதை மாதிரி தான் தெரிகிற, வாயை திறந்தா விருட்சமாக இருக்க. வாழ்த்து. தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் அபிகாஷினி. வணக்கம் அம்மா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? 10
10 வயசு. அப்போ 2வது 8ல் நுழைஞ்சு 8 வச்சிருக்கிறீங்க. இன்னும் பல 8களை உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வளமான திறமை ஆற்றலும் காண்பிக்க வேண்டும். காலம்தான் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை நாம் மதித்தா காலம் நம்மை மதிக்கும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயசுலே சொன்ன அபிஹாசினிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி அம்மா. ரொம்ப அழகாக எந்தெந்த செயல்களை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை தன் பேச்சு மூலமாக அபிஹாசினி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. அழகான பழமொழி சுற்றுல அற்புதமான விளக்கங்களோட இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் பேசுகிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இன்னொரு ஆசிரியர்களாகவே இந்த இளம் தளிர்கள் காணப்படுறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து